ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஜெபத்தை குறித்து இந்த நாளிலே சற்று நேரம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 1, 2, 3 யோவான் என்கிற இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனாயிருந்த யோவான், யாக்கோபு என்று பார்க்குறோம், செபதேயின் குமாரர்கள். அதில் ஒருவராகிய யோவான் எழுதின நிருபங்கள் தான் இந்த 1 யோவான், 2 யோவான், 3 யோவான். யோவான் சுவிசேஷத்தை எழுதினவரும் இவர்தான். இவர் தனது நிருபங்களிலே எழுதின வார்த்தைகள் சபைகளுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு வார்த்தைகள். குறிப்பாக இந்த 1 யோவான் நிருபத்தை சுருக்கமாக 2-3 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த நிருபம் எவ்வளோ விசேஷமானது என்பதற்கு ஒரு 3 குறிப்புகளை சொல்ல நான் விரும்புகிறேன். இதில் அவர் எழுதும் பொழுது நீங்கள் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தால் தேவன் ஒளியாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். என்று சொன்னால் அவர் ஒளியாய் இருக்கிற தேவன், நாமும் ஒளியிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், நாமும் ஒளியிலே நடந்து கொள்ள வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இருளின் பிள்ளைகள் அல்ல. அப்படி அவர் ஒளியாக இருக்கிறார், நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்கிறார். 2வது 4ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேவன் அன்பாக இருக்கிறபடினால் அவரது பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அன்பாகவே நடந்து கொள்ள வேண்டும் மற்ற இடத்துல என்றும் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். 3வது விசேஷத்து குறிப்பு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆவியானவர் சத்தியமாக இருக்கிறார். சத்தியம் என்றால் ட்ரூத். ஆவியானவர் சத்தியமாக இருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் சத்தியத்திலே நடந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டவர் சொன்ன சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதுக்கு செவி சாய்த்து அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று 3 விசேஷத்த குறிப்புகளை இந்த 1ஆம் நிருபத்தில் சொல்ல நாம் பார்க்குறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், நாம் ஒளியிலே நடந்து கொள்ள வேண்டும். தேவன் அன்பாயிருக்கிறார், நாம் அன்பாகவே நடந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் சத்தியமாயிருக்கிறார், நாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 3 விசேஷமான குறிப்புகளை உள்ளடக்கிற ஒரு நிருபம் தான் இந்த 1வது நிருபம். இதில் தான் விசேஷமாக நாம் உறுதியாக ஊக்கமாக எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து தான் இந்த 14-15 வசனத்தை சொல்கிறாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உறுதியாக ஜெபிக்கணும், ஊக்கமாக ஜெபிக்கணும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அது எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து தான் இந்த 5ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் அவர் சொல்கிறாரு. மறுபடியும் அதை வாசிக்கலாமே. 5, 14, 15. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்.
நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் நாம் தாராளமாய் பேசும்படியாகவே அவர் விரும்புகிறார். அதுதாங்க ஜெபம். பிள்ளைகள் தகப்பனிடத்தில் பேசுவது போல பேசுறது தானே நமது ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபம். அப்படி தாராளமாக விடுதலையோடு நாம் அவரிடத்தில் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி ஜெபித்தால் நமக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதை கவனிக்கணுங்க. நிறைய பேருக்கு ஏன் சார் பதில் இல்லை, ஏன் அவருடைய வாழ்க்கை சுபிட்சமாக இல்லை, ஏன் அவன் காரியம் நடக்கலை, இல்லை மாறாதுன்னு சொன்னால் ஜெபிக்கலைன்னு அர்த்தங்க. ஆக ஜெபிக்கலைன்னா, ஜெபம் இல்லைன்னா, அது குடும்பமாகட்டும் தனி நபராகட்டுங்க, ஒன்றும் நடக்காது. ஆக ஒரு கிறிஸ்தவனுடைய உயிர் மூச்சே ஜெபந்தான். ஒரு பிறந்த ஒரு குழந்தைக்கு இந்த மூச்சு எவ்வளோ முக்கியம், நம்ம எல்லாருக்குமே மூச்சு முக்கியம். அதே போல ஜெபம் ரொம்ப முக்கியங்க நமக்கு. ஆகவே நாம் தகப்பனிடத்தில் பிள்ளைகள் பேசுவது போல தாராளமாய் பேசும்படி ஜெபிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த ஜெபத்தை நல்ல உறுதியாக ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு சில நேரங்களிலே ஜெபத்தை குறித்து சில கேள்விகள் நமக்கு இருக்குது. என்ன கேள்வினா, என்னுடைய ஜெபம் அது தேவ சித்தப்படியான ஜெபந்தானா, என்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது தானா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது நமக்கு. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா, என் ஜெபம் தேவ சித்தப்படியான ஜெபந்தானா, என்னுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா இல்லையா, தேவ சித்தப்படி நான் எப்படி ஜெபம் பண்ணுவது, தேவ சித்தத்தை அறிந்து எப்படி ஜெபிப்பது? இந்த கேள்வியெல்லாம் நமக்குள் இருக்குது. தேவ பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற தேவ மக்களுக்கு குறிப்பா இந்த கேள்வியெல்லாம் வரும். தேவ சித்தம் அறிந்து நான் எப்படி ஜெபிப்பது, எது தேவ சித்தம், என் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம்தானா, என் ஜெபத்தையும் கேட்பாரா என்ற அநேக கேள்விகள் நமக்கு ஜெபத்தை குறித்து இருக்குதுங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவ பிள்ளைகள் இந்த செய்தியை நீங்கள் கேட்கணுங்க. ஜெபத்தை குறித்து விவரங்களை அறிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் பலமுள்ளதாக இருக்கும். உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். ஹல்லேலூயா. நமது தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு செவி கொடுக்கிற தேவன். ஆகவே உங்களை ஜெபிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். இதுவரையிலும் ஜெபிக்காதுங்க, இன்று முதல் ஜெபத்தை தொடங்கும்படியாக இந்த செய்தியின் மூலமாக உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபியுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அப்புறம் நமது ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது தானா இல்லையா என்று சந்தேகம் வரும் பொழுது, இது கர்த்தருக்கு பிரியமோ பிரியமில்லையோன்னு ஒரு தெளிவு நமக்கு இல்லைன்னா ஜெபிக்கிறதையே நிறுத்திடும் சில நேரத்தில், அல்ல சோர்ந்தே போயிடுவாங்க. அதே நேரத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார், என் ஜெபத்தை கேட்கிறார் என்று இருதயத்திலே நமக்கு ஒரு சந்தோஷம் சமாதானம் வரும் என்று சொன்னால் தொடர்ந்து உற்சாகமாக ஜெபம் பண்ணும். பிலிப்பியர் அப்படித்தான் சொல்றாரு. பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் 6-7 கொஞ்சம் வாசித்து பாருங்களா, அருமையான வசனங்க. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ சமாதானம் இருதயத்தில் வருதுன்னா அவருக்கு பிரியப்படுறாருன்னு அர்த்தங்க. இது கர்த்தருக்கு சித்தமானதுன்னு அர்த்தம். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது ஊக்கமாக நல்ல கவனத்தோடு ஜெபம் பண்ணணுங்க. இன்னொரு விஷயம், நாம ஜெபிக்கிற ஜெப குறிப்புகள் கர்த்தருக்கு சித்தமானது தான் என்று நாம் உறுதியாய் தெரிந்து கொண்டால் தொடர்ந்து நம்ம உமக்கு சித்தமா சுவாமி, உமக்கு சித்தம் தானா, எனக்கு வெளிப்படுத்தும் காட்டும் அப்படிலாம் ஜெபிக்கூடாதுங்க. இது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னால் தொடர்ந்து ஊக்கமாக ஜெபிக்கணும். குறிப்பாக வியாதிக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அடுத்தது அல்லது ரட்சிப்புக்காக சிலர் ரட்சிக்கப்படாதவர்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் இது தேவ சித்தம் தானே, அங்கே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் வியாதிக்காக ஜெபிக்க வேண்டியது நமது கடமை, ஜெபிக்கும்படி கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அநேக ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
என்றும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இது தேவ சித்தம் தான் எனக்கு நல்லா தெரியுங்க என்றால் அங்க போய் தேவ சித்தம் கேட்டிருக்கப்படாது. குறிப்பாக லூக்கா 19:10 வாசிங்களேன். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கணுன்றது தேவ சித்தங்க. வாசிங்க பார்க்கலாம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பார்த்தீங்களா? அப்ப இயேசுநாதர் எதுக்கு வந்தாருங்க? ரட்சிக்கப்படாத மக்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத மக்கள், அவர்களை ரட்சிப்போடு நடத்த, இழந்து போனதை தேடத்தாங்க வந்திருக்கிறார் என்றார். அவரது பிள்ளைகளாகி நீங்கள் நானும் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ஜெபம் பண்ணணுங்க. அது தேவ சித்தம். நீங்கள் 2 பேதுரு 3:9 என்ன வாசிக்கிறீங்க? வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு 3:9 எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் அவர் தாமதிக்கிறாரா? வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போக கூடாது, அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் சித்தம். ஆகவேதான் அவருடைய வருகையே தாமதிக்குது என்றார். அவர் சித்தமாயிருக்கிற ரட்சிப்புங்கிறது மிக முக்கியமாக. அதுக்காக ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க, புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்ல பெற்றோரோ அல்ல உங்கள் தெருவில் உங்கள் ஊர் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிக்கணுங்க. அது தேவ சித்தம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். அப்புறம் வியாதிப்பட்டிருக்கலாம், வியாதிஸ்தருக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஒரு வியாதிப்பட்டால் மூப்பொருளை வரவழைக்க கடவன் அவர் ஜெனிப்பூசி ஜெபம் இருக்குதே என்று சொன்னால் வியாதிக்காக, அப்போ ரட்சிப்புக்காக, அப்புறம் பாருங்க ஞானம் இல்லையா, ஞானத்துக்காக ஜபிக்கணும். இதெல்லாம் தேவ சித்தம் தான் இல்லைங்களா? என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானம் இல்லை, இந்த பிள்ளைகளை நடத்த எனக்கு ஞானம் இல்லை, இந்த வேலையை வியாபாரத்தை செய்ய எனக்கு ஞானம், ஐயோ என்ன செய்வேன் என்றனா அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்கணுன்றது தேவ சித்தம். அதான் யாக்கோபு 1:5 பார்க்குறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாக கொடுக்க தேவனுக்கு கேட்க கெடுவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு என்றால் ஞானத்துக்காக, குடும்பத்தை கட்ட, வியாபாரத்தை கட்ட, பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணணுங்க. ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். அப்புறம் மன்னிப்புக்காக ஜெபிக்கணுமா, இன்னார மன்னிக்கணுமா, எனக்கு துரோகம் செய்திருக்கிறாங்க, சதி செய்திருக்கிறாங்க, ஆண்டவரே இவர்களெல்லாம் நான் ஜெபிக்க முடியுமா, ஜெபிக்கணுமா, இது தேவசித்தம். அதுக்கெல்லாம் தேவசித்தம் கேட்கப்படாது. ஏன்னு கேட்டால் துரோகிகளுக்காகவும் மற்றவர்களுக்காக இயேசு ஜெபம் பண்ணி இருக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சிலுவையில் ஜெபம் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை பெற்ற நீங்களும் நானும் செபிக்கணுங்க. இன்னொரு வார்த்தை, அருமையான வார்த்தை சொல்லி குறிப்புக்கு போகலாம். எபேசியர் 4:32 கொஞ்சம் வாசிங்களேன். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பார்த்தீங்களா? இயேசு மன்னித்தது போல நீங்கள் மன்னிங்கள் என்றால் உங்களுக்காக சதி செய்தவர்கள், பேரை டேமேஜ் பண்ணவங்க, துரோகம் பண்ணவங்க, உங்களுடைய ப்ரமோஷனை தடுத்தவங்க, வாழக்கூடாதபடிக்கு பொறாமையினால பல காரியங்கள் யாராக இருக்கட்டுங்க, அவர்களை மனதார மன்னியுங்கள். இயேசு மன்னிப்பின் ஜெபத்தை எடுத்திருக்கிறார். இதுக்கெல்லாம் தேவசித்தம் கேட்கப்படாது. அப்போ இப்படி இது தேவசித்தம் என்று நாம் வேத வசனத்தை அறிந்து கொண்டால் கருத்தாக அதை பிடித்து கொண்டு அந்த காரியங்களை ஜெபிக்க வேண்டும். இப்படி கருத்தாக ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஜெபத்தை குறித்த சில முக்கியமான சத்தியங்களை இதிலிருந்து அறிந்து கொண்டு ஊக்கமாக ஜெபித்து ஜெயம் பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த 2 வசனத்திலிருந்து 3 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி அதன் அடிப்படையில் ஜெபத்தை குறித்து சில காரியங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். 3 முக்கியமான வார்த்தைகள். முதல் வார்த்தை உறுதியுடன். உறுதியுடன். 1 யோவான் 5:14 உறுதியுடன். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்படி தைரியமாக இருந்து அவர் ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசத்தில், நம்பிக்கையில் உறுதியாயிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே தான் உறுதியுடன் அப்படின்னு சொன்னேன். ஆக ஜெபம்னா ஏனோ தானன்னு இல்லை, மனதை அலைய விட்டு கொண்டு கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, அதுவோ இதுவோ என்று கடமைக்காக
அல்லது வேற ஏதோ சுயநலத்துக்காக இல்லைங்க. நல்லா உறுதியா ஜெபம் பண்ணணும். உறுதியான நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடணும். ஆகவே தான் சொல்றார், தைரியமாய் நாம் கொண்டிருக்கிற தைரியமா ஜெபம் பண்ணலான்றாருங்க. இந்த வார்த்தையில ஜெபத்துக்காக ஆண்டவரிடத்தில் நெருங்குகிற தேவ பிள்ளைகளுக்கு யோவான் என்ன சொல்றாருன்னா, இந்த உறுதிங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அஷூரன்ஸ். இந்த உறுதிங்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா, பரேஷியா என்று சொன்னால் அதுக்கு 3 வார்த்தை இருக்குது. கவனிக்கணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜெப வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் மனதோடு தொட்டு ஆண்டவர் பேசாருன்னு விசுவாசிக்கணும். இந்த பரேஷியாங்கிற கிரேக்க வார்த்தைக்கு 3 அர்த்தம். 1 தைரியம், போல்ட்னஸ், தைரியம். 2வது நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். 3வது உறுதியாக, அஷ்யூரன்ஸ். தைரியம், நம்பிக்கை, உறுதியாக அப்படின்னு அர்த்தங்க. இந்த உறுதி என்ற வார்த்தைக்கு உறுதியா ஜெபம் பண்ணணும்னா இத்தனை தைரியமா ஜெபம் பண்ணணும், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதில் குறிப்பா இந்த பரேஷியா என்ற இந்த வார்த்தையை அந்த நாட்களில் கிரேக்கத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை, அரசியலாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லுங்க இது. அதாவது பொது மேடையிலே விடுதலையோடு பேசுறது, பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, ஆகவே நாங்கள் பேசுகிறோன்னு மேடையில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அப்படி பொது மேடையிலே விடுதலையோடு பேசுகிறார்களே அரசியல்வாதிகள், அந்த நேரத்தில் அந்த சமயத்துக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தாங்க இந்த பரேஷியா. இது ஏன் அந்த நேரத்தில் நான் குறிப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, நாம் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகள் தகப்பனிடத்தில் எப்படி அவர்கள் விடுதலையோடு பேசுவார்களோ, தங்கள் கோரிக்கைகளை, தங்களுடைய தேவைகளை தகப்பனிடத்தில் சொல்லுவார்களோ, அதை போல கர்த்தருடைய பிள்ளைகள் நமது தகப்பனாகிய நமது அப்பா ஆண்டவர் இயேசுவிடத்தில் நீங்கள் விடுதலையோடு தைரியமாக பேசணுங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு. இதை போல பொய் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜெபிக்கிறதில்ல. ஆக பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கேட்கறதுக்கு சொல்லித் தரணுமா, அவன் ட்ரைனிங் கொடுக்கணுமா, அல்லது காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகணுமா அப்பா ஒருத்தர் கேட்கறதுக்கு? ஆகவே எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுங்க. ஒரு பிள்ளைகள் தகப்பனிடத்தில் எப்படி ஃப்ரீயா தைரியமா தேவைப்படி சொல்றாங்களோ அப்படி கேட்பது தாங்க ஜெபம். அதுக்கு பேர் தாங்க இந்த பரேஷியா. எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், அதை வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். பாத்தீங்களா, தைரியமாய் கிருபாசன தண்டை, இரக்கத்தை பெறுவதற்கு தைரியமா. ஆகவே இன்னைக்கு இது கேட்கிறவங்க ஜெபத்தில் உங்களை உற்சாகப்படுத்த சொல்லுகிறேன், ஜெபியுங்கள், தைரியமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படி சொல்றாருங்க. அவர் ஜெபிக்கும்படி கேட்டார், ஜெபிக்கும்படி சொன்னார் ஆண்டவர் இயேசு. ஜெபத்திற்கு ஒரு பேட்டர்னையே சொல்லி கொடுத்திருக்கிறார். பரமண்டல ஜெபம் ஜெபிக்கும்படி சொன்னார், ஜெபத்துக்கென்றே ஒரு மாதிரியை கற்றுக் கொடுத்தார், அவரே ஜெபம் பண்ணினார். பார்த்தீங்களா? என்றால் நாம ஜெபிக்கணும் விடுதலையோட, தாராளமாக. பிள்ளைகள் தகப்பனிடத்தை கேட்கறது போல கேட்கணும். இதை கேட்கிற வாலிப பிள்ளைகள் ஆகட்டும், யாரா இருக்கட்டுங்க. ஆகவே எதுவா இருந்தாலும் சரி தேவ சமூகத்தில் கேளுங்கள். இன்னொரு வார்த்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த 14:15 ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அப்படி சித்தத்தின்படி கேட்டால் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. 2 வருஷத்துக்கு அது வரும். அவரிடத்து நாம் கேட்டவைகளை, இந்த கேட்பது இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஆஸ்க்ங்கிற ஆங்கில வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் பேசுவது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் பேசுவது, பர்சனலாக தொடர்பு கொண்டு சம்பாஷணை செய்வது. ஜெபம் என்பது அப்படி நமது தகப்பனாகிய ஆண்டவர் இயேசுவிடத்தில்
தனிப்பட்ட முறையிலே விடுதலையோடு பேசுறது, மனம் விட்டு பேசுறதுன்னு சொல்றோமே, அதை மனம் விட்டு தைரியமா தாராளமா பேசுறதுங்க. அதுக்கு தாங்க ஆஸ்க், கேட்பது அப்படின்னு அர்த்தங்க. ஆண்டவர் இயேசுநாதர் நமக்கு ஜெபத்தை குறித்து சொல்லி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாரு. அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் ரொம்ப முக்கியம். 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். பாத்தீங்களா? இப்போ தனிப்பட்ட முறையிலே ஆண்டவரோடு பேசுவது தாங்க கேட்பது. நீ அறக்கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்திலே பிதாவை நோக்கி கூப்பிடு. என்ன அர்த்தம்? நீ அறக்கதவை பூட்டிக் கொண்டு அறைக்குள்ள போனாவே அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தங்க. இவ்வளவு ஆழமான வசனம் பார்த்தீங்களா? நீங்கள் அறைக்கதவை பூட்டி தனிமையிலே ஆண்டவரோடு பேச நீங்கள் போய்விட்டாலே உங்களுக்காக உங்க ஜெபத்தை கேட்க, உங்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேச அவர் அங்கே இருக்கிறார். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் பப்ளிக்கா ஜெபிக்கிறோம், அநேக நேரங்களில் தனிப்பட்ட விதத்திலையும் ஜெபிக்கணுங்க. ஆண்டவர் இயேசுவை நீங்க பார்த்தீங்கன்னா பொது இடங்களிலும் ஜெபித்திருக்கிறார், அவர் தனிப்பட்ட விதத்திலும் ஜெபித்திருக்கிறார். அநேக விசை அவர் லாசருவை உயிரோடு எழுப்பது கல்லறைக்கு முன்பு அவர் பேசியிருக்கிறார். அப்புறம் 5 அப்பம் 2 பேர் 5000 பேர் போஷிப்பதற்கு முன்பு ஜனங்களுக்கு முன்பாக பிதாவை நோக்கி பேசியிருக்கிறார். பப்ளிக்காகவே இயேசு நிறைய பேசியிருக்கிறார்கள், ஜெபம் பண்ணியிருக்கிறாருங்க. அதே நேரத்தில் தனிப்பட்ட விதத்திலும் பிதாவோடு உறவாடினார். இயேசுநாதர் அப்படி ஜெபம் பண்ணார். நம்ம எவ்வளோ முக்கியங்க. ஒரு குறிப்பு வாசிக்கலாமே. மத்தேயு 14:23 கொஞ்சம் வாசிங்க. 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். பாத்தீங்களா? இயேசுநாதர் பிதாவோடு தனித்து ஜெபம் பண்ணினார்னா அவர் தான் சொல்றாருங்க. அறக்கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு பிதாவோடு ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பர்சனல் ப்ரேயரே கிடையாதுங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஜெபம் பண்ணுவாங்க, 4 பேர் சேர்ந்து கும்பலோடு கும்பலாக பேசுறது, ஜெபம் பண்ணுறது, அது பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நமக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? அதான் முக்கியங்க. அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் பல மணி நேரம் தேவனோடு உறவாடுகிற அந்த ஜெபம் நமக்கு வேணும். பர்சனல் ப்ரேயர் ரொம்ப ரொம்ப அவசியங்க நமக்கு. எப்படி ஜெபிக்கணும்? அவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், பதில் அருளுவார் என்று நம்பி நீங்கள் கேட்கணும். அதாங்க ஆஸ்க், கேட்பது அப்படின்னு அர்த்தம். தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரிடத்தில் நீங்கள் தாராளமாக கேளுங்கள். இந்த கேட்குறவங்க எதுவாக இருக்கட்டுங்க, மனுஷன்தான், மனுஷனுக்கு பேசினா தான் மனுஷன் என்ன நினைப்பானோ, கேவலமாக நினைப்பான், பலகீனமாக நினைப்பான் இதெல்லாம். ஆண்டுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் நம்மிடத்தில் எதுவுமே அவர் பலகீனமாக நினைக்க மாட்டார். நாம் ஜெபிக்கணும்னு தாங்க விரும்புவார். ஆகவே தனிப்பட்ட விதத்தை கேட்குறவங்க அறக்கதை போட்டி ஜெபம் பண்ணுங்க. பர்சனல் ப்ரேயர் இருக்கணும். ஆக இந்த வார்த்தை எவ்வளோ அர்த்தம்? உறுதியுடன் கேட்பது எவ்வளோ முக்கியமான வாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்ன இன்னொரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறார். எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்ன சொல்றாரு பாருங்க? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க ஜெபத்தை கேட்பதற்கு, கேட்டு பதில் கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆசையாயிருக்கிறார், ஆர்வமாயிருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் தாங்க சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஒரு பக்தன் சொன்னாருங்க, கேளுங்கள் என்பது பொதுவான ஜெபம், தேடுங்கள் என்பது ஊக்கமான ஜெபம், தட்டுங்கள் என்பது உபவாச ஜெபம் என்று
ஜெபத்தின் பல நிலைகளை இயேசுநாதர் சொல்றான்னு சொன்னார். அது எனக்கு பிரயோஜனமா இருந்தது, உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு. ஆகவே பொதுவான ஜெபமா இருக்கட்டும், ஊக்கமான ஜெபமா இருக்கட்டும், உபவாச ஜெபமா இருக்கட்டும், ஒரு உறுதியோடு அவர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க ஆசையா இருக்கிறார், விருப்பமா இருக்கிறார் என்று விசுவாசித்து உறுதியாய் ஜெபம் பண்ணுங்கள். அதுதாங்க சொல்றார் பாருங்க, நான் தைரியம் கொண்டிருந்தால். இதை நான் வாசித்த பொழுது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்து வந்தது. ஏசாயா 65:24 கொஞ்சம் வாசிங்களேன். 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். கூப்பிடுவதற்கு முன்னமே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்படின்னா நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதுக்கு ஆண்டவர் எவ்வளவு தீவிரமா இருக்கிறார் பாருங்க. ஆச்சரியமான ஒரு வார்த்தை இது. 1000 அரசாட்சியில் அதுக்காக சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனா இன்றைக்கு இருக்க நமக்கு புரியாது அவர் யார், தேவனுடைய சுபாவம் என்ன என்பதை விளக்கக்கூடிய ஒரு வார்த்தைங்க இது. தேவ ஜனம் இப்படி ஊக்கமா ஜெபம் பண்ண காக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு செவிகள் திறந்திருக்கிறது என்றால் அவ்வளோ ஆச்சரியமானது. அப்போ நம்ம எவ்வளோ ஊக்கமா ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இதை நான் சொல்வதற்கு இன்னொரு வார்த்தையை நான் ரெஃபரன்ஸாக சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 24:15 கொஞ்சம் வாசிங்களேன். 24:15. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே தோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய சொல்லி முடிக்கும் முன்னே ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். எலியேசர் ஆபிரகாம் குமாரன் ஈசாக்குக்கு பெண் தேடும்படி பதான் ஆராமுக்கு வந்திருக்கிறார். ஜெபம் பண்றார். ஆண்டவரே இப்படி ஒரு பொருத்தனை வச்சு ஜெபம் பண்றாருங்க. அப்படி செபித்து முடிக்கும் முன்னே ரெபேக்காள் வந்தாள்னா, இவன் ஜெபத்தை தொடங்கும் பொழுது கர்த்தரங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டாருங்க. ரெபேக்காளை புறப்படும்படியாக விட்டாருங்க என்றால் எவ்வளோ தீவிரமாக ஆண்டு இருக்கிறார்ப்பா. நம்ம ஜெபம் பண்ணலை, அதனால தான் நமக்கு கிடைக்கலைங்க. ஆக ஜெபித்து அவங்க ஜெபத்தை கேட்க ஆண்டவர் தீவிரமாக இருக்கிறார். அதை மனதில் வைத்து கருத்தா ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமா பண்ணுங்க, உறுதியாய் செய்யுங்கள், உங்க ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அப்புறம் எந்த ஒரு ஜெபம் கேட்கப்படணும்னா சில நிபந்தனைகள் இருக்கிறது. எப்போ ஆசீர்வாதத்தையே சொல்ற ஆள் இல்லைங்க நான், நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு சொல்லி நிபந்தனையோடு. வேதம் முழுவதும் நிபந்தனையின் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதே போல ஜெபம் கேட்கப்படணும்னா சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு அடுத்த குறிப்புக்கு போவோம். இது பார்க்கும் பொழுது 1 யோவான் 3:21-22 ரொம்ப முக்கியம். இதே யோவான் இதே முதல் நிருபத்தில் எழுதியிருக்கார் பாருங்க. 3:21-22. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றும் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சொல்றார் பாருங்க, நம்ம மனசாட்சி சுத்தமா இருக்கணும். நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. பார்த்தீங்களா? இப்போ என்ன அர்த்தம்? நம்ம மனசாட்சி சுத்தமாக வச்சுக்கிடுங்க. மனசாட்சி சுத்தமாக இருந்து பண்ணுற ஜெபம் தான் கேட்கப்படும். தான் சங்கீதம் 66:18 நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவன் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். பார்த்தீங்களா? சிந்தை சரியில்லைன்னா 1000 உள்ள வச்சுக்கிட்டு என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. அதை சரி பண்ணுங்க. மனசாட்சி சரி, வாழ்க்கையை சரி பண்ணுங்க. கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படின்னு தெரிஞ்சு சரி பண்ண வேண்டிய சரி பண்ணி ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருங்க. 1. 2வது, நீங்கள் விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. அப்போ ஜெபத்துக்கு விசுவாசம் தான் முக்கியங்க. மத்திய 21:22 வாசிக்கலாமே. மத்திய 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ. இப்போ ஜெபத்துக்கு என்ன வேணுங்க? விசுவாசம். அதுதான் கண்டிஷன். எது கேட்டாலும் சரிங்க, நீங்கள் பை ஃபெய்த் விசுவாசத்தோடு ஜெபம், சின்ன ஒரு ஜெபம் பண்ணாலும் சரி, அவர் கேட்பார், பதில் கொடுப்பார், ஜெபத்துக்கு பதில் உண்டு என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணுங்க.
நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ ஜெபத்துக்கு என்னங்க நிபந்தனை? விசுவாசம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் சில முக்கியமான குறிப்புகளுக்கு உபவாச ஜெபம் வேணுங்க. நீங்கள் மத்தேயு 17:21 அந்த விசுவாச விரட்ட முடியல இவங்களால, சீசரால். அப்போ வந்து கேட்குறாங்க, ஏன் சுவாமி எங்களால் விரட்ட முடியல? அப்பா சொல்கிறாரு, இந்த வகை ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேறு எந்த விதத்திலும் போகாது. அப்போ சில காரியங்களுக்கு உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்க. அதுதாங்க கண்டிஷன், நிபந்தனை. சில நீண்ட நாள் கேட்கப்படலையா, தடை உடைக்கப்படலையா, கேட்கப்படாமல் இருக்குதா, உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்கள். இப்போல்லாம் பாருங்க, உபவாச ஜபத்தெல்லாம் பரியாசம் பண்ணுறவங்க பெருகிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு. ஆகவே யார் என்ன சொல்லிட்டு போட்டு யூடியூப்ல என்ன சொல்லிட்டு போட்டுங்க, அது பொருட்டு இல்லை. ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிற எல்லா தடைகளை ஆண்டவர் உடைப்பார். அப்புறம் தகாத விதமாய் ஜெபம் பண்ணக்கூடாது. யாக்கோபு 4:3 அதை வாசிப்போம். 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தகாதபடி ஜெபம் பண்றது. இப்போ இதெல்லாம் கண்டிஷனுங்க. ஸ்தோத்திரம். மனசாட்சி சுத்தமாக வச்சு ஜெபம் பண்ணணும். அப்புறம் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், உபவாசத்தோடு ஜெபிக்கணும், அப்புறம் தேவ சித்தப்படி ஜெபிக்கணும். அதான் 14-15 5ஆம் அதிகாரத்தில் தகுந்தபடி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்க வேணும். நான் ஒரு குறிப்பு சொல்கிறேன். உங்கள் ஜெபம் கேட்கப்படலையா, இன்னும் நீங்கள் சரியாக ஜெபிக்கலான்னு அர்த்தங்க. இதை மனசில் வைக்கணும். நீங்கள் ஏன் சார் கேட்கப்படலை, சரியாக இன்னும் ஜெபம் பண்ணலை. இன்னொரு விஷயத்த சொல்லுகிறேன், ஜெபம் வரலையா, பதில் கொடுக்கல, இல்லைன்னு சொல்லிட்டாரா, நம்ம நன்மைக்காகத்தாங்க இருக்கோம். நமது நன்மைக்காகத்தான் கர்த்தர் இல்லைன்னு சொல்லுவாருங்க. இன்னும் சொல்லுகிறேன், இல்லை என்பதே ஒரு பதில் தான். உனக்கு இது இல்லைன்னு சொல்கிறாரா, எஸ் நோ வெயிட் 3 விதத்தில் பதில் கொடுக்குறாரு. இல்லைன்னு சொல்கிறாரா, அதுவும் நமது நன்மைக்காகத்தான். ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவர் கொடுக்கும்போது நமது நன்மைக்காகத்தான் கொடுப்பார். இப்போ இல்லைன்னு சொன்னால் அது நமக்கு நன்மை இல்லை என்று தெரிந்து தடுத்திருக்கிறா. பொறுமையாக ஏற்றுக்கிட்டு அமைதி அடுத்த குறிப்பு போயிட வேண்டியதான். அல்லேலூயா. அப்படி தெளிவாக இருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். எதை ஜெபித்தாலும் விசுவாசத்தோடு உறுதியாக ஜெபிங்கள். நம்பி ஜெபம் பண்ணுங்க. தனிப்பட்ட விதத்தில் மன்றாடி ஜெபிங்க. கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, ஒரு தேவ மனுஷன் இருக்காருங்க, இருந்தார். அவர் ஜெபத்து குறித்து ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். ராபர்ட் லா அப்படின்னு ஒரு பேர். அவர் சொல்கிறாரு, ஜெபம் ஒரு வல்லமையான கருவி. மனித சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட வேண்டும் என்று மன்றாடுவதல்ல, தேவ சித்தம் பூமியில் செய்யப்பட வேண்டும் தான் ஜெபங்கிறாருங்க. என்ன அருமையான வார்த்தை. மனித சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதல்ல, தேவ சித்தம் பூமியில் செய்யப்பட வேண்டும், அதுதாங்க ஜெபம்ன்றாரு. என்ன அருமையான வார்த்தை. அப்படி ஜெபிங்கள், தேவ சித்தம் அறிந்து ஜெபிங்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவது, முதல்ல பார்த்தோம் உறுதியுடன். ரெண்டாவது தேவ சித்தப்படியாய். தேவ சித்தப்படி இந்த வார்த்தை கவனிக்கணும். மறுபடியும் 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தேவ சித்தப்படி கேட்டால். அப்போ ரெண்டாவது குறிப்பு, தேவ சித்தப்படி. நமது ஜெபம் கேட்கப்படணும்னா நமது சித்தப்படி அல்ல, தேவ சித்தப்படி கேட்கணுங்க. நம்ம 1000 கேட்போம், எல்லாம் தேவ சித்தமா? அப்படி என்றால் ஜெபத்துக்கு போகும் பொழுது நம்ம கேட்கிற ஜெப குறிப்பு அவருக்கு சித்தமா, அவருக்கு பிரியமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணுங்க. நீங்க 1000 கேட்கலாம் இல்லைங்களா, ஆனால் அவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிரியந்தானா என்று யோசனை பண்ணி கேட்கணுங்க. ஆகவே தான் சொன்னேன், நாம் ஜெபிக்கும் பொழுது நமது சித்தப்படி அல்ல, தேவ சித்தப்படி ஜெபிக்க வேண்டும். இது அப்படியே மனசில் வைக்கிறேங்க. ஆண்டவர் ஜெப பேட்டர்ன் நமக்கு கற்றுக் கொடுத்தான்னு சொன்னேன். பரமண்டல ஜெபம். அந்த பரமண்டல ஜெபத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க.
மத்தேயு 6:10 வாசிக்கலாமா? 6:10. பரமண்ட ஜெபத்தில் மறந்துட்டோம். அதுவும் பெந்தோ சபைகளாக சொல்கிறதே கிடையாது. ஏன்னா அது சிஎஸ்ஐ ஜெபம் அப்படின்னு விட்டுறோம். ஒரு காலம் கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பேட்டனுங்க அது. வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என்றால் நாம் விரும்புகிறதை அல்ல, அவர் எதை விரும்புகிறாரோ அதன்படி என் வாழ்க்கையில நடக்கட்டும் சுவாமி, அதுதான் ஆண்டவரே எனக்கு நல்லது அப்படின்னு ஜெபிக்கிற ஜெபம், அப்படி ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற ஜெபம் தான் தேவ சித்தப்படி ஜெபிக்கிற ஜெபம். நமக்கு எது ஆசீர்வாதம் என்று அவர் விரும்புகிறாரோ, அவர் நினைக்கிறாரோ, அதுவே எனக்கு ஆண்டவரே பதிலாக வரட்டும்னு ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கணும் விரும்புகிறார், அதுதாங்க நமக்கு நல்லது. நான் விரும்புறது கேட்கறது இல்லை. இதை கொடுத்தா என் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி அவருக்கு எது விருப்பமோ அதை நாம் வாங்கி கொள்வதே நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக ஜெபிக்கிறங்க இதெல்லாம் மனசில் வச்சு ஊக்கமாக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு குறிப்படையில் சொல்கிறேன் உங்களுக்கு. சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணாருங்க. அந்த ஜெபம் கர்த்தருக்கு உகந்த ஜெபமா. நீங்கள் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-10 கொஞ்சம் வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-10. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. இதாங்க தேவ சித்தம். என்ன கேட்கிறாரு அவர்? பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, எதிரிகளின் உயிரை கேட்கலங்க. அவரு பதிலாக, ஆண்டவரே நீர் இந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறீர் சுவாமி, இந்த ஸ்தானத்தில் உமது ஜனத்தை ஆளக்கூடிய ஞானத்தை தாரான். சிறு பிள்ளையா இருக்கிறேன், வயசு கம்மி, உமது ஜனத்தை ஆளக்கூடிய ஞானத்தை தார். அப்படி ஜெபித்தது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. ஏனென்றால் இந்த ஜனத்தை எப்படி ஆள செய்ய வேண்டும், ஆலயத்தை கட்டணும், அதுக்கு இவருக்கு ஞானம் வேணும், கர்த்தருடைய சித்தங்க. அதை அறிந்து கேட்ட உடனே கர்த்தர் உடனே கொடுத்துட்டார். நீ கேட்டதை கொடுத்த, கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுத்து நிட்டாரு. பார்த்தீங்களா? அப்படி தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் சுவாமி. அதாங்க தேவ சித்தப்படி ஜெபம். யாபேசு குறித்து பார்க்குறோம். யாபேசு ஜெபத்தையும் கேட்டான்னு வருது. இப்போ வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்களேன். 1 நாளாகமம் 4:9-10. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். பாத்தீங்களா? அது ஆண்டவருக்கு சித்தமா இருந்தது, பிரியமா இருந்தது. அவன் என்ன கேட்டானோ அது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது. என்ன அர்த்தம்னா, யாபேஸ் ஜெபத்தை உற்று கவனித்தால், ஆண்டவரே எனக்கு தாரும், எதற்கு? நான் அடுத்தவருக்கு கொடுப்பதற்காக எனக்கு தாரும். அதுதாங்க யாபேசின் ஜெபம். இது எப்படி சொல்றேன்னு கேட்டால், முந்தைய அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாபேசின் குடிகள் அப்படின்னு வரும் என்றால், இவன் பெயராலேயே ஒரு பட்டணம் அமைந்திருக்கிறால் இவன் அடுத்தவருக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கணும், அதுக்கு தான் அவன் கேட்டிருக்கிறான் அவன். ஆகவே நீ ஆண்டவத்தை என்ன கேட்டாலும் எனக்கு தார நான் வாழணும், நான் நல்லா இருக்கணுங்கிறத நிறுத்திட்டு, ரெண்டாவதை வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வச்சிங்கன்னா உங்கள் ராஜ்யம் கட்டப்படும் சுவாமி, நீங்கள் என்னை ஆசீர்வைத்தா என் சபைக்கு பிரயோஜனப்படும், நீங்களை ஆசீர்வைத்தா அநேக தேவ ஊழியர்களுக்கும் அநேக திக்கற்றவர் ஏழை விதவிகளுக்கெல்லாம் யூஸ் ஆகட்டுமே என்று என்னை நீ ஆசீர்வதித்தால் அடுத்த ஆசீர்வாதமாக இருப்பேன், ஆகவே என்னை ஆசீர்வதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவ சித்தப்படியான ஜெபம். அதுதான் சாலமோனின் ஜெபம், அதான் யாபேசின் ஜெபம். ஸ்தோத்திரம். இப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தப்படி என்று சொன்னார், இப்படி ஊக்கமா அவர் சித்தம் அறிந்து ஜெபிக்க. இதுக்கு
நமக்கு இப்படி ஜெபம் பண்ணதுக்கு பரிசுத்தாவின் துணை நமக்கு வேணும். எது தேவ சித்தம், தேவ சித்தம் இல்லை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்தாவின் உதவி தேவை. ஆகவேத்தான் பவுல் எழுதுறாரு ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். பாத்தீங்களா? அப்போ எப்படி ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டி இன்னதென்று நமக்கு கற்றுக் கொடுத்து ஏவுகிறவர் பரிசுத்தாவி. அபிஷேகம் பெற்று பரிசுத்தாவின் துணையோடு ஆவினாலே ஜெபம் பண்ணுங்க. அதே பேசுகிற 6:18 எந்த சமயத்திலும் ஆவினாலே விண்ணப்பம் பண்ணி இருக்கு. பார்த்தீங்களா? அப்புறம் உங்கள் ஜெபம் எல்லாம் பரிசுத்தாவின் துணையோடு ஆவின் அபிஷேக நிறைவோடு இருந்தா அது வல்லமையா இருக்கும். தேவ சித்தம் அறிந்து ஜெபிக்க முடியும். வேதத்தில் தேவ சித்தப்படி எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னு நிறைய குறிப்பு இருக்குங்க. அதுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒன்று பாவ அறிக்கை செய்து பண்ணுற ஜெபம், தேவசித்தப்படியான ஜெபம். அதான் சங்கீதம் 66:18 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்படித்தான் நெகேமியா 1 அதிகாரம் முழுக்க பாருங்க பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவார். அப்புறம் எஸ்ரா 9 வாசித்து பாருங்க, தானியேல் 9 வாசித்து பாருங்க. எல்லாம் தேவ மனிதர்கள் பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா ஜெபம் கேட்கப்படணும்னா அப்படி பாவ அறிக்கையின் ஜெபம் தேவை. அப்புறம் உமது ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்க, அதான் தேவ சித்தப்படியான ஜெபம். எதுக்கு ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே உமது ராஜ்யம் வரட்டும், இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ராஜ்யம் கட்டப்படட்டும் சுவாமி, உமது ஆளுகை உண்டாகட்டும் உலகத்தில். சோத்திரம். மனித ஆளுகை இல்லப்பா, உங்கள் ஆளுகை உண்டாகட்டும். நீங்கள் ராஜாவாக உயர்ந்திருக்க வேணும், உங்கள் நாமம் திருநாமம் உலகமெங்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர் ராஜ்யம் வருவதற்காக ஆண்டவருக்காக பண்ணுற ஜெபம் தேவ சித்தப்படியான ஜெபம். அப்புறம் 1 பேதுரு 3:7 கணவன் மனைவி வாழ்க்கையில் சோத்திரம் ஒப்புரவாகி ஜெபம் பண்ணணுங்க. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு புருஷர்களே உங்கள் மனைவியோடு விவாகத்தோடு வாழுங்கள் அப்படின்னு இருக்காரு இல்லையா? வாசிங்க பாலாம் 1 பேதுரு 3:7. அந்தப்படி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரத்திற்கு கொள்ளுகிறானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். கணவன் மனைவி வாழ்க்கையில ஜெபத்துக்கு தடை வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தங்க? அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒருத்தர் ஒப்புரவாகி விட்டு கொடுத்து ஸ்தோத்திரம் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்கணுங்க. இன்னைக்கு ஜெபத்துக்கு தடையே குடும்பத்தில் இதுதான், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கசப்பு, பிரிவினைகள், போராட்டங்கள். ஆகவே அங்கே ஜெபம் இல்லை, உபவாசம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, கேட்கப்படலை, ஆசீர்வாதம் இல்லை. சொல்கிற ஆக கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கசப்பு என்று சொன்னால் முதல்ல ஜெபம் தான் தடைப்படும். காலை ஜெபம் தடைப்படும் படாதா? இரவு ஜெபம் தடைப்படும், ஜெபிக்க மாட்டோம். அவர்தான் சொல்ற ஜெபங்களுக்கு தடை வராமல் நீங்கள் விவேகமாய் வாழுங்கள். கணவன் மனைவி வாழ்க்கையில் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. ஆகவே விட்டு கொடுங்க, ஆகவே ஒருத்தர் வந்து மன்னிங்க, மன்னிப்பு கேளுங்க என்று அர்ப்பணித்து நீங்கள் வாழணும். அதுதான் தேவ சித்தப்படியான ஜெபம். அப்புறம் தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காக ஜெபம் பண்ணணும். அதையும் மனசில் வைங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-13 வீட்டில் வாசிச்சு பாருங்க. யோசுவா அப்படி ஜெபம் பண்ணார். சூரியனே சந்திரனே நின்றுச்சு. ஏன்னா சூரியனும் சந்திரனும் அந்த கானானின் தெய்வம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்? அது தெய்வம் இல்லைப்பா, அது சிருஷ்டி தான் ஒருத்தர் இருக்கிறேன்னு அவங்களுக்கு சொல்லணும் ஆண்டவருக்கு. அதான் அவர் சித்தம். அதை அறிந்து ஜெபம் பண்ணி சூரியன் நிறுத்தினாருங்க, சந்திரன் நிறுத்தினாரு. அது சிருஷ்டின்னு விளங்க பண்ணிட்டா. இதுதான் தேவ சித்தம். இப்போ தேவ சித்தப்படி யோசுவா சொன்னது போல ஜெபிச்சது போல கேட்டார். பார்த்தீங்களா? என்ன ஆச்சரியங்க. ஆகவே தான் சொல்கிறேன், தேவ ஜனம் அப்படி தேவ சித்தம் அறிந்து அவர் நாம மகிமைக்காக ஸ்தோத்திரம் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் உடனே கேட்கப்படும், உங்களுக்கு ஆசீர்வாதம், அவர் நாம மையப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஜெபித்தால் என்ன நடக்குன்னா, யோவான் 16:23-24 படி இதுவரை என் நாமத்தை எதுவும் கேட்கல, கேளுங்கள் அப்பொழுது சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் அப்படி ஜெபியுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி தேவ சித்தம் அறிந்து
நாம் ஜெபிக்கும் பொழுது சாத்தான் 3 விதமான தடைகளை போடுறாங்க. ப்ராக்டிக்கலாக பேசும். நம்ம தேவ சித்தம் வந்து ஊக்கமாக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது சாத்தான் 3 விதமான தடை போடுறான். நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் ஜெபத்துக்கு கர்த்தர் எங்க பதில் கொடுக்க போறார்? டைமை வேஸ்ட் பண்ணாத வேலையை பாரு அப்படி சொல்லுவான். ஜெபத்தை தடுக்கிறது சாத்தானோட முதல் தடைங்க. உன் ஜெபத்துக்கு எங்க பதில் கொடுக்க போறாரு? வேஸ்ட் பண்ணாதே. அப்புறம் இதெல்லாம் பிராக்டிக்கல். 2வது, உன் கடந்த காலத்தை நீ பார். அது எவ்வளோ மோசமாக இருக்குது. எப்படி விழுந்து போனவன் நீ, எவ்வளோ பயங்கரமான படுகொலியில் பாதாளத்து நீலாம் ஜெபம் பண்ணலாமா என்று கடந்த காலத்தை காண்பித்து தடையை போடுவா. இந்த காக்கிறவங்க இதுக்கு வேற வியாக்கியானமே வேண்டாம். ஸ்தோத்திரம். நிகழ்காலத்தை பாருங்க, மன்னிப்பின் ஜெபத்தை ஏறிடுங்க, ஜெபத்தை தொடருங்க. சாத்தானுக்கு செவிடுவா. சாத்தா அப்படி தாங்க, ஜெபிக்கும் பொழுது தான் பேசுவான், ஜெபிக்கும் பொழுது தான் 1000 தடைகளை கொண்டு வருவாங்க. அதை உடைச்சிட்டு ஜெபம் பண்ணணும். 3வது, உனக்கு ஜெபிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் மகா பரிசுத்தம் உள்ளது, நீ எவ்வளோ பாவி, ஜெபிக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லணும், என் அப்பா ஜெபிக்கும்படி சொல்லியிருக்கிறார், நான் ஜெபிக்கிறேன், அதுதான் என் தகுதி என்று சொல்லி தடைகளை உடைக்கணுங்க. அப்படி தேவஜனம் நீங்கள் தடைகளை உடைத்து ஜெபிங்கள். காக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சில தடைகளினால், மனிதர்களால், சாத்தானால், சில தடைகளினால் ஜெபத்தை நிறுத்தி இருக்கலாம். இன்று கர்த்தர் சொல்றார், விட்டு போன ஜெபத்தை தொடருங்க, தைரியமாக ஜெபிக்க ஆரம்பி, முழங்கால முடக்குங்க. ஸோ அவர் தானே சொல்லி கேட்கும்படி கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சித்தப்படி ஜெபம். இயேசுநாதர் ஜெபத்தை ஒரு வார்த்தையில் வாசிக்கலாமா? மத்தேயு 26:39. இயேசு ஜெபித்தார் தேவ சித்தப்படி. எப்படி ஜெபம் பண்ணாருங்க? 26:39. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது, உமது சித்தத்தின்படியே ஆக கடவது. அப்படின்னா பிதாவின் சித்தம் தெரியாம இயேசுநாதர் ஜெபம் பண்ணல. பிதாவின் சித்தம் நல்லாவே தெரியும். சிலுவைக்கு போகணும், மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரெழுந்து உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகராக வேண்டும். பிதாவின் சித்தம் அவருக்கு நல்லாவே தெரியுங்க. அப்புறம் மரணத்துக்காக பயந்து இயேசுநாதர் அப்படி ஜெபம் பண்ணல. இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமானால் நீங்க வெடிச்சுன்றது மரணத்துக்கு பயந்தல்ல, இயேசுநாதரே சொல்லிக்கிறாருங்க. சோத்திரம். மத்தேயு 20:28 அநேகரை மீட்கும் பொருளா என் ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொன்னாரு. அப்படின்னு மரணத்துக்கு பயப்படுவாரா? பயப்பட மாட்டாரு. லூக்கா 13 வாசித்து பாருங்க. ஏரோது கொலை செய்ய வகை தேடுகிறான், இயேசுவே இங்கிருந்து போயிருன்னு சொல்லுவாங்க. அப்பொழுது இன்றைக்கு நாளைக்கு நான் செயல்பட வேண்டும், எருசலேமுக்கு வெளியே எந்த தீங்கு கொலை செய்யப்படுவதில்லை என்பது அந்த நரிக்கு போய் சொல். எவ்வளோ தைரியம் பாருங்க. மரணத்துக்கு பயப்படவில்லை இயேசு. சிலுவையை குறித்து ஆண்டவருக்கு முன்னமே தெரியுங்க. நீங்கள் 3 இடத்துல பகிரங்கமாக பேசுவார். மத்தேயு சுவிசேஷம் 16:21, 17:9, 20ஆம் அதிகாரம் 17-19 எல்லாம் தெளிவாகவே வந்து எருசலேம் போகணும், மூப்பராலும் பிரதான ஆசாரியனும் அடிக்கப்பட வேண்டும், சிலுவைக்கு போகணும் என்று திட்டமாக சொல்லுவார். இப்போ சிலுவை அவருக்கு நன்றாய் தெரியும், மரணத்துக்கு பயப்படவில்லை. ஆகிலும் இப்படி ஜெபம் பண்ணார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தை விட உமது சித்தத்தை ஆக்கிறது ஜெபம் பண்ணாருன்னா, ஏன் அப்படி ஜெபிச்சாருன்னா, பிதாவாகி தேவன் முழு உலகத்தின் பாவ பாரத்தை அவர் மேல் வைத்து விட்டார். சுமந்து தீக்கிற தேவாட்டுக்குட்டி சொன்னார் பார்த்தீங்களா? அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி முழு உலகத்தின் பாவத்தை அவர் மேல் வைக்கிறார். மாம்சத்தில் இயேசு வந்தபடி, தேவனாயிருந்தும் மாம்சத்தில் வந்தபடினால் அந்த மாம்சத்தின்படியான ஒரு போராட்டம் அதுதானே தவிர சித்தம் தெரியாமல் இல்லை, மரணத்துக்கு பயந்தல்ல. அப்படித்தான் இயேசு இந்த ஜெபத்தை எடுத்தார். எவ்வளோ கஷ்டம் நெருக்கம் அவருக்கு உண்டானாலும் அவர் கடைசியில் எப்படி ஜெபம் பண்ணார்? ஆகிலும் பிதாவே உமது சித்தத்தின்படி ஆக கடவுள், என் சித்தமல் என்று பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து இயேசு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து சிலுவைக்கு போனார். அங்கே ஆணிகளால் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு உலக இரட்சகராகி மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். சாசின் தலை இயேசு நசுக்கினார். பார்த்தீங்களா? தேவ சித்தத்தின் மையத்தில் இருந்து விட்டால், தேவ சித்தத்துடைய மையத்தை சரியாய் அறிந்து கொண்டு ஜெபித்தால் தடுமாற்றமே வராதுங்க.
அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம். ஆகவேதான் ஜெபித்தாலும் சரி, எதை செய்தாலும் தேவ சித்தத்தின் மையத்தில் இருங்கள், உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும். கர்த்தர் சொல்றாருங்க, தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிற உங்களை, அவர் உங்களுக்கு கொடுத்த வேலை முடிகிற வரையிலும் உங்களை யாராலும் அழிக்கவே முடியாது. அதை ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் கொடுத்த வேலை முடிகிற வரையிலும் யாராலும் உங்களை அழிக்க முடியாது. தேவ சித்தத்தின் மையத்தை விட்டு விலகாதிருங்க, உங்க காரியம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி தேவ சித்தப்படி அவர் விருப்பத்தை அறிந்து ஊக்கமாய் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, எதுவாக இருக்கட்டும், ஒரு இக்கட்டான நேரத்தில் இயேசுநாதர் பாருங்க, பிதாவின் சித்தத்தை ஒப்பு கொடுத்துட்டார் பாரு. அப்படி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபியுங்கள். பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒருவரும் தோற்று போக மாட்டீங்க. உங்க காரியம் ஜெயமா இருக்கும். தற்காலிகமா தோல்வி போல தெரியும், ஆனால் முடிவு உங்களுக்கு மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 வார்த்தையை பார்த்திருக்கிறோம். உறுதியுடன், 2வது தேவ சித்தப்படி, 3வது நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தை கவனிக்கணும். 1 யோவான் 5:15 நாம் பெற்றுக்கொண்டோம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோம், ஆனால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிக்க, இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணணும். பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். பெற்றுக்கொள்வோம் இல்லை, பெற்றுக்கொள்வோம்னு சொல்லலைங்க, நிகழ்காலத்தில் சொல்றார் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும். நீங்கள் மார்க் 11:23 11:23 எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு வசனம் மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தெல்லாம் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்க என் பிதா அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா, அது உண்டாகும் என்றால் இந்த பெற்றுக்கொண்டோம் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் நமக்கு. தேவன் நமது ஜெபத்துக்கு பதில் அளித்து விட்டார், கொடுத்து விட்டார். இப்போ மனசாட்சி சுத்தம் பண்ணி தேவ சித்தம் அறிந்து ஜெபத்தோடு உபாசத்தோடு நீங்கள் தனிப்பட்ட ஒத்து நன்றம் போராடி ஜெபித்தால் அவர் கொடுத்து விட்டார்னு விசுவாசிக்கணும், பெற்றுக்கொண்டோம் என்று. அப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் உள்ள ஜெபத்துக்கு மிகவும் பலனுண்டு. அது மலையாயிருந்தாலும் விலகி போகும். கர்த்தனுக்கு சொல்றாருங்க, நீங்கள் முன்னேறக்கூடாதபடி வளரக்கூடாதபடிக்கு சில மலைகள் இருக்கலாம். ஆண்டவனுக்கு சொல்கிறார், உங்கள் விசுவாசம் உள்ள ஜெபம், உறுதியான ஜெபம், தேவ சித்தப்படியான ஜெபத்தை வைத்து செவியுங்கள் தேவ பிள்ளைகளே. எல்லா மலைகளும் விலகும், மலைகள்லாம் வழிகளாகும், மலைகள் எல்லாம் பதர்களை போல கர்த்தர் மாற்றி விடுவார். நீங்கள் முன்னேறக்கூடாதபடி, வாழக்கூடாதபடி, வளரக்கூடாது, எதெல்லாம் தடை இருக்குதோ, மனுஷனோ பிசாசோ, அது உங்கள் சரீரம் பலகீனோ வியாதியோ எதுவாக இருக்கட்டுங்க, இயேசுவின் நாமத்தை இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் விலக்கி ஒரு பாதை உண்டு பண்ணுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். இதுல குறிப்பா செவி கொடுக்கிறார் அப்படின்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். இந்த செவி கொடுக்கிறார் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த ஹியர்ஸ் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் எப்பொழுதும் தமது பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு அர்த்தங்க. தேவன் எப்பொழுதும் தமது பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்கிறார், கேட்பதற்கு அவர் செவிகள் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தங்க. அது நீங்க குறிப்பா சங்கீதம் 34:15-16 வாசிங்களேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமையை செய்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாத்தீங்களா, இப்போ பிள்ளைகள்
தகப்பனிடத்துல அப்படி சொல்லும்போது தகப்பன் எப்படி கேட்பாரோ அதே போல் நமது பரம தகப்பனாகி நம்ம இயேசு கேட்கிறாருங்க. கேட்கிறார். அவர் செவிகள் கவனித்திருக்கிறது. நம்ம ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே அவர் செவியை திறந்து வைத்து என்ன ஜெபம் பண்ண போறான்னு கேட்கிறாருன்னா, கவனிக்கிறாருன்னா எவ்வளோ அன்பான தகப்பன் என்பது ஆண்டவர் இயேசு. ஆகவே தான் மத்திய 7:11 பார்க்கிறோம். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டுகோளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கேட்பதை அவர் அருளுகிற தேவன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். பையன் அப்பா இடத்துல கேட்டால் அப்பா கொடுப்பார், நம்புறான். பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டால் எந்த தகப்பன் அடுத்த மாதம் கொடுப்பேன், அடுத்த வருஷம் கொடுக்க சொல்லுவாங்களா? அப்பவே அதை போல் அகத்தான் முட்டை மீனெல்லாம் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றாருங்க. ஆகாரத்தை சொல்லிட்டு என்றார். எப்படி நம்ம பசிக்கும் போது ஆகாரத்தை தகப்பன் உடனே கொடுப்பாரோ, தாய் கொடுப்பாரோ, அதே போல கர்த்தர் செய்கிறார். அத்தியாவசிய தேவைகள், ஒரு அற்புதம் நடந்தாதான் எனக்கு வாழ்க்கை என்று ஒரு கடைசி நேரத்தில் வந்திருக்கலாம். பயப்படாதீங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. உங்கள் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் வேதனைகள் அவருக்கு தெரியும். கர்த்தர் உங்கள் உணர்வுகளை அறிந்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்து உங்களை தூக்கி எடுப்பார். நல்ல தகப்பன் இயேசு. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டோம் என்று பெற்றுக்கொண்டோம். ஆகவே தேவ விருப்பம் அறிந்து தேவ சித்தப்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து இந்த 2 வசனம் கேட்குது. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பக்தன் சொன்னாங்க, ஜெபம் என்பது கேட்பது மட்டுமல்ல கவனிப்பதும் அப்படின்னாரு. ஜெபம் என்பது கேட்பது மட்டுமல்ல கவனிப்பதும். நாட் ஓன்லி டாக்கிங் டு காட், ஈவன் மோர் இட் இஸ் லிசனிங் டு ஹிம் அப்படிங்கிறாரு. கேட்கறது மட்டும் இல்லை, கவனிக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணிட்டு கவனிக்கணுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வழியெல்லாம் சரி பண்ணிக்கோ, இந்த ஜெபம் சரியில்லை, எனக்கு பிரியமான வாழ்க்கை உனக்கு மாறணும், இப்படி எதுவும் கர்த்தர் சொல்லுவாருங்க. அப்படி ஜெபம் பண்ணால் அவர் சொல்றது கேட்கணுங்க. ஜெபங்கிறது 2-வே கம்யூனிகேஷனுங்க. மொபைலில் பேசுகிறோம், நம்ம பேசணும், அவங்க பேசுறது கேட்கணும். நம்ம மாத்திரம் பேசிட்டு இருந்தா எப்படிங்க அது சரியில்லைல்ல. அதே போல் ஆண்டவரோடு பேசணும், அவர் பேசுறது நம்ம கேட்கணும். ஒரு பக்தன் இப்படி சொன்னார், நாம் ஆண்டவரோடு பேசுறது ஜெபம், அவர் நம்மோடு பேசுவது வேத வசனம் அப்படின்னாரு. உண்மைதானே? வேத வசனத்தையும் நம்மோடு அவர் கவனிக்கணும். ஆக விசுவாசோடு ஜெபிங்கள், அவர் பேசுறத கேளுங்க, கவனிங்க. நாம் ஜெபித்தால் நமக்கு ஜெபத்துக்கு பதில் வருங்கிறதுக்கு இன்னொரு உறுதியான வசனம் இருக்குது. நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு அவர் சொல்லிருக்கிறாரு. அந்த வசனத்தெல்லாம் பார்க்கணுங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். தேவ சித்தப்படி ஜெபிக்கணும்னா தேவ பிள்ளைகள் அப்படி ஒரு சூழ்நிலையா, அந்த சூழ்நிலை எப்படி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல கர்த்தர் என்ன சொல்லிருக்கிறாரு தேவ சித்தம் அறிவதற்கு அப்படின்னு அந்த வசனத்தை தேடி கண்டுபிடிச்சு வசனத்தை வச்சு ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபம் பலமுள்ளதா இருக்கும், அது உடனே கேட்கப்படும். சரி, இப்போ அவர் என்ன சொல்லிருக்கார் வேதத்துல? பிலிப்பியர் 4:19 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். வாசிங்க பார்க்கலாம். 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார். உங்கள் குறைவுகள் எல்லாம். பிலிப்பி சபையாருக்கு இப்படி சொல்றாருங்க. பிலிப்பி சபையார் ஒரு தரம் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு தான் பவுல் இப்படி சொல்றாரு, கர்த்தர் இதெல்லாம் குறைவெல்லான்னு. நீங்க கொஞ்சம் தான் கொடுத்தீங்க, உங்க கொஞ்சத்திலே இருந்து செஞ்சீங்க, அதுக்கு பலனாக கர்த்தர் எப்படி கொடுப்பாராம், அவர் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்று. நமது தேவன் எப்படிப்பட்டவர், நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நிறைவாய் திருப்தியாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆகவே ஜெபியுங்கள். அவர் தான் ஜெபிக்கும்படி சொல்லிக்க. ஜெபித்தால் அப்படி அவர் நம்மை எல்லா தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னொரு விஷயத்தை இடையில சொல்லணும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் அப்படி சொன்னாரும் ஜெபிக்கிறோம். அதுக்கு முந்தைய வசனம் இருக்குது, அதையும் வாசிக்கலாமா? யோவான் 14:13-14. யோவான் 14:13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ
குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். எதை கேட்டாலும் தருவேன்னா கண்டிஷன் என்ன? பிதாவில் குமாரன் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவர் மகிமைப்படணும். பதில் வந்தால் அந்த பதில் நிமித்தம் அவருக்கு மகிமையா அப்படின்னு பார்க்கணுங்க. என்றால் நம்ம ஆண்டவரத்தில் எதையாவது கேட்கறோன்னா பேராசையில் கேட்கறது இல்லை. நமது தேவைகளை அவர் சித்தப்படி அவர் வழியிலே அவர் நேரத்திலே நமக்கு செய்யட்டோன்னு பண்ற ஜெபங்க. இதை கேட்குற தேவ பிள்ளை கத்த சொல்றாருங்க, அவர் வழியில் ஜெபியுங்கள், அவர் சித்தப்படி அவர் நேரத்தில் நம்மை சந்திப்பதற்கு விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டா கேட்டார்னு சொல்லி பெற்றுக்கொண்டு விசுவாசித்து அமைதியாக இருங்க, காத்துருங்க, செவி கொடுங்க, கவனியுங்க. நிச்சயமாய் ஜெபத்துக்கு பதில் வரும். ஹல்லேலூயா. நமது ஜெபத்துக்கு ரோல் மாடலே அப்பா இயேசு தாங்க. இயேசுவை பாருங்கள். ஆண்டவர் இயேசு மார்க் 1:35 அதிக இருட்டோடு வனாந்தரத்துக்கு போய் அதிக ஜெபம் பண்ணினார். லூக்கா 6:12 வாசிவர் ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஸ்தோத்திரம். நீங்கள் கெத்செமனே தோட்டத்தில் மத்திய 26:39 மன்றாடி பிதாவின் சித்தத்துக்கு விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணினார். சிலுவையில் 3 முறை ஜெபம் பண்ணாருங்க. பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றாருங்க. என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டு என்று பிதாவினுடைய பிரிவை தாங்க முடியாதவரால் அங்கே ஒரு ஜெபம் முடிக்கும் பொழுதும் என் ஆவியை பிதாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லித்தாங்க ஜெபம் பண்ணி முடிச்சார். இப்போ சிலுவையிலும் 3 முறை ஜெபம் பண்ணார்னா ஓ ஜெபவேந்தர் இயேசு. அவர் பிள்ளைகளாக நீங்களும் நான் அப்படி ஜெபிக்கணும். ஜெபிக்கிற மக்களாக இருக்கணுங்க. அப்படி ஜெபிக்கிற மக்களுக்கு ஒரு குறை அப்போ வைக்க மாட்டாருங்க. ஜெபியுங்கள், ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? உறுதியுடன் தேவ சித்தப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. ஜெபத்தை கத்த கேட்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அந்த தேவ மனுஷன் திடீரென்று வியாதிப்பட்டு படுத்துட்டார். கை கால் விழுந்துச்சுங்க அவர் சமீபத்தில். அப்போ ஒரு ஜெபம் பண்ணார், ஆஸ்பத்திரி ஆண்டவரே என்னை எடுத்துங்க சாமி, இதில் நான் ஊழியம் செய்ய விரும்பலை அப்படின்னு. உடனே அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர் சித்தம் வாழணும், ரொம்ப நாள் ஊழியம் செய்யணும், தேவ சித்தம். என்ன நோக்கத்தை ஜெபிக்கான்னு தெரியுது அவருக்கு, தாங்க முடியல. அந்த நேரமே அவர் காலில் இருந்து உச்சந்தலைவரில் ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகம் வந்து அக்னியை போல வந்து அந்த அக்னி முழுவதும் சரியாக பரவி இருக்கிறது. அந்த நிமிஷமே கை கால் நன்றா வந்துருச்சு, எல்லா விலகின விலகிடுச்சு. எழுந்து ஆஸ்பத்திரி நடக்க ஆரம்பித்தார். நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டார். அந்த அற்புதம் சமீபத்தில் நடந்து சொன்னார். அந்த ஜெபம். ஆகவே ஜெபிங்கள், உங்கள் ஜெபத்தை கத்த கேட்பா, பதில் தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜெபத்தை குறித்து உமது பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறேன். இதை கேட்ட பிள்ளைகள் ஜெபத்தில் மன்றாடி ஊக்கமாக ஜெபிக்க உதவி செய்யும். ஜெபத்துக்கு பதில் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.